எல்லாருக்குமே வணக்கம். ஸோ அந்த மைவி3 ஆட்ஸில் வந்து இன்றைக்கி ஒரு அப்டேஷன் வந்து கிடச்சிருக்குது. எல்லாருமே வந்து அந்த அப்டேஷன் என்னன்றதை முன்னக்கூட்டியே பார்த்துருப்பீங்க கேடிவி அப்படின்ற சேனலில். ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஆகஸ்ட் 2nd வீக்குக்கு மேலே வந்து எம்டி அவர்களுக்கு வந்து நம்ம பெயில் அப்ளை பண்ணால் அவர் வந்து வெளியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். பட் இப்போ என்னாச்சு அப்படின்னா, அதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னன்னா, செப்டம்பர் 2ஆம் தேதி இல்லைனா செப்டம்பர் 3ஆம் தேதி இந்த தேதிகளில் வந்து நம்ம பெயிலுக்கு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா, எம்டி அவர்கள் வந்து 100% வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் வந்து இவங்க வந்து இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி இல்லைனா 3ஆம் தேதிக்கு வந்து பெயில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2வது வாரம் இல்லைனா 3வது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெயில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நிலமையில, இப்போ செப்டம்பர் 2ஆம் தேதி இல்லைனா செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க பெயில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. எதனால் இந்த பெயில் அப்ளை பண்ணுறத செப்டம்பர் 2ஆம் தேதி 3ஆம் தேதியில் வந்து தள்ளி போட்டிருக்காங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செக்ஷன் கிராவிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 60 நாள் வந்து நீடிக்கும். இந்த செக்ஷன் கிராவிட்டி அப்படின்றத வந்து நம்ம 60 நாளுமே வந்து ஃபுல் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ 61வது நாள் வந்து நம்ம பெயிலுக்கு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா, அப்ளை பண்ண அன்னைக்கே வந்து எம்டி வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% வந்து இருக்குது அப்படின்ற போல வந்து அப்டேஷனில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த செக்ஷன் கிராவிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 60 நாள் வருது. அந்த 60 நாளுமே வந்து அவங்க கேட்குற விசாரணைக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒத்துழைப்பு வந்து கொடுத்து நம்ம வந்து அந்த 60 நாளை வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம 61வது நாளுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம பெயில் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக வந்து டக்குன்னு வந்து நமக்கு பெயில் கிடச்சி வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து 100% வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற போல அப்டேஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்டி அவர்கள் வெளியே வந்த அன்னைக்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து வைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த மாதிரி சர்ப்ரைஸ் அப்படின்றது வந்து எனக்கே வந்து தெரியல. ஒருவேளை இந்த வானவில் திட்டம் அப்படின்னு ஒன்று இதுக்கு முன்னாடி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை பற்றி சொல்ல போகிறாரா, இல்லை ஒருவேளை வந்து இந்த மைவி3 ஆட்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து சஸ்பெண்டில் கிடக்குது, அந்த ஆப்பை ரீலான்ச் பண்ணுறதுக்கு ரெக்கவரி பண்ணுறதுக்கு எதாவது ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்களா, இல்லை ஒரு வேளை புதுசாக எதுவும் ஆப்பு லான்ச் பண்ண போகிறாங்களா அப்படின்றது வந்து ஒன்றுமே வந்து புரியலை. என்ன சர்ப்ரைஸ் வச்சாலும் சரி அதை எல்லாருமே நம்ம ஏற்றுக்க போகிறது தான். பட் இருந்தாலுமே வந்து அவர் எவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லாத்துக்கும் பேமெண்ட்டை போட முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் பேமெண்ட்டை போட்டுட்டாரு அப்படின்னா எல்லாத்தோட பிரச்சனையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து சால்வ் ஆயிரும் அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல வந்து சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த வாரம் வந்துருவாரா, அடுத்த வாரம் வந்துருவாரா அப்படின்ற போல் நாட்களை வந்து எண்ணிக்கிட்டே வர்றாங்க. ஸோ இந்த வாரம் வந்து இந்த மாதம் நம்ம சமாளிச்சிட்டோம், இந்த வாரத்தை வந்து நம்ம சமாளிச்சிட்டோம், ஏதோ நம்ம இங்கேயும் அங்கேயும் கடன் வாங்கி கூட ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துட்டோம், ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னால் சமாளிக்க முடியாது சாமி அப்படின்ற போல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வருத்தத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய நிலைமை வந்து எனக்கும் புரியுது. ஸோ நானுமே வந்து இந்த மைவி3 ஆட்ஸில் வந்து ஒரு மெம்பராக தான் இருக்கிறேன், சிஎம் மெம்பராக. அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைவி3 ஆட்ஸுக்கு அகைன்ஸ்டாக வந்து நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சோசியல் மீடியாஸில் நிறையா வதந்திகளை வந்து கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மைவி3 ஆட்ஸ் மேலே தப்பு இருக்குதோ இல்லை தப்பு இல்லையோ அது எல்லாமே வந்து போலீஸ்காரங்க இருக்கிறாங்க விசாரிக்க, கோர்ட் இருக்குது, அவங்க தான் வந்து இதை வந்து தீர்மானிக்கணும். ஸோ அதை தவிர்த்து இந்த மாதிரி நிறையா சோசியல் மீடியாவில் யூடியூப் சேனல்லலாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து இல்லாத விஷயத்தை வந்து இருக்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ஃபேக்கான வீடியோஸ் வந்து போடுறதுனால அவங்க மேலே எல்லாத்துலேயுமே வந்து நடவடிக்கை வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு அப்டேஷன் வந்து வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் எம்டி அவர்கள் வெளியே வந்ததுக்கு அதுக்கப்புறமும் வந்து இதே மாதிரி நிறையா ஃபேக் நியூஸ் வந்து இந்த கம்பெனியை பற்றி அவதூறு வந்து கிளப்பிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே இமிடியேட்டாக வந்து ஆக்ஷன் எடுத்து அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு வந்து பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து நடக்க போகிறதாகவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த மைவி3 சைடில் வந்து கிடச்ச ஒரு அப்டேட்டு. நான் ஏற்கனவே வந்து ஒரு மெயின் சேனல் வந்து வச்சுருக்கிறேன், எஸ்கே டெக் ப்ரீமியம் அப்படின்ற ஒரு மெயின் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன். என்னுடைய மெயின் சேனலில், அதாவது எஸ்கே டெக் ப்ரீமியம் அப்படின்ற யூடியூப் சேனலில் 1,09,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த சேனலோட லிங்க்கு நான் டைட்டிலில் கொடுக்குறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட அந்த மெயின் சேனல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மைவி3 ஆட்ஸ் வந்து என்றைக்கு வந்து புதுசாக அந்த கம்பெனி ஆரம்பித்து கொண்டு வந்தாங்களோ அதுக்கு அடுத்த 2வது வருஷத்துலேயே இந்த கம்பெனியில் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு 6-7 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து சிஎம்மாக வந்து அப்கிரேட் ஆனேன். அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் இப்போ என்னுடைய சீலிங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் ரீச் பண்ணிட்டேன். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 1,800 வருமானம் இந்த மைவி3 ஆட்ஸ் மூலமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நான் சிஎம் ஆனதுக்கப்புறம் இந்த மைவி3 ஆட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இப்போ தான் பார்த்தீங்கன்னா இதோட சூழ்நிலை இந்த அளவுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் அதாவது இந்த 2024 பிப்ரவரி 2024 இந்த மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து நல்லாவே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. எல்லாத்துக்குமே கரெக்டாக சொன்ன டயத்தில் சொன்ன தேதியில் வந்து பணம் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது நானும் என்னோடய சேனலில் வந்து இந்த மைவி3 பற்றி
தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே வந்து வச்சுருக்கிறேன். இந்த மைவித்தில் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும், ஸோ உங்களுடைய கேள்விகள் என்னென்ன கேள்விகள் இருக்குதோ அந்த எல்லா கேள்விக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடச்சிரும். ஸோ என்னோடய சேனலில் போனீங்க அப்படின்னா அதில் பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா அதுலேயே மைவி3 ஆட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ சைடில் ஸ்க்ரீன் கூட நான் போடுறேன், அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அந்த மைவி3 ஆட்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ மட்டும்தான் நிறையா இருக்குது. இந்த மைவி3 ஆட்ஸில் என்னென்ன சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு இருக்குதோ முக்கால்வாசி அந்த சந்தேகங்கள் எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்குறது மூலமாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க, நீ வந்து யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி ஏதோ ஒரு வீடியோ வந்து போட்டு போயிடுறீங்க அப்படின்ற போல் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ நான் மைவி3க்கு வந்து சாதகமாக தான் நான் எப்பயுமே வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நானுமே வந்து அதில் நிறைய பணம் வந்து சம்பாரிச்சிருக்கிறேன். அதுக்காண்டி நான் எந்த இடத்துலையும் வந்து அது இல்லவே இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு பணம் கொடுத்த கம்பெனியை வந்து நான் வந்து குறை சொல்ல மாட்டேன், சரிங்களா? அதனால் அந்த கம்பெனிக்கு ஆதரவாக தான் என்னுடைய மெயின் சேனலில் எல்லா வீடியோவுமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வராது இன்னுமே. 4 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்லேருந்து பணம் வரதை வந்து எனக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எதனால் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்ற அக்கௌண்ட்டு வந்து நான் யூடியூப்பில் லிங்க் பண்ணால் மட்டும்தான் என்னோடய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரத்தை காட்டுவாங்க. அது மூலமாக வந்து எனக்கு வருமானம் வரும். ஸோ எனக்கு அந்த கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்ற ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே பார்த்தீங்கன்னா டிசபிள் ஆயிடுச்சு. ஏதோ பாலிசி வைலேஷன் அப்படின்னு ஒரு இதை கொடுத்து எனக்கு வந்து பர்மனெண்ட்டாக வந்து அதை டிசபிள் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து அந்த சேனலில் வந்து என்னால் எந்த வருமானமும் வந்து வாங்க முடியாது, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி எத்தனையோ வீடியோ போடுற, அதனால தான் இந்த மாதிரி வீடியோலாம் போடுறீங்கன்னு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த சேனலில் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் கூட நான் ரீச் பண்ணலை. 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வேறு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் போதாதுங்க. அதுக்கப்புறம் யூடியூப் வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஏதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குதா, ஏதாவது கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் இருக்குதா, ஏதாவது பாலிசி வைலேஷன் பண்ணியிருக்கிறாங்களான்னு எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து மானிட்டைசேஷனே வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த சேனலுக்கு வந்து கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இருந்தாலுமே நான் வந்து என்னுடைய கடமையை வந்து செய்யலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து மைவி3யை நம்பி நிறைய மக்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதில் நானும் ஒருத்தன் தான். எப்போ தான் பணம் வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து யூடியூப்லேயே எனி டைமும் வந்து சும்மா வந்து மைவி3 ஆட்ஸ் டுடே அப்டேட்னு வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக் வீடியோஸாக வரும், இல்லைனா பழைய நியூஸ் வீடியோவாக வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு போட்ட விஷயத்தையே வந்து ஒரு 4-5 வீடியோவாக போடுவாங்க. இல்லைனா ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரே வீடியோவில் சொல்ல வேண்டியதை பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடியோவை பிரித்து சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவாக வந்து தனித்தனியாக பார்க்கட்டும், தனித்தனியாக வந்து ஆட் வந்து ஷோ ஆகும், தனித்தனியாக நமக்கு வருமானம் வரும் அப்படின்ற போல் வந்து நிறைய பேர் இந்த ஒரு ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் தான் வந்து எல்லா அப்டேட்டையுமே வந்து சொல்லுவேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு அப்டேட்டு, நாளைக்கு ஒரு அப்டேட் சொல்கிறேன் அப்படின்லாம் நான் போக மாட்டேன். இன்றைக்கி எனக்கு என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்து கிடைக்குதோ அதைத்தான் நான் வந்து மொத்தமாக ஒரே வீடியோவில் வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் பரவாயில்லன்னு ஒரே வீடியோவில் எல்லா அப்டேட்டையுமே வந்து சொல்லிடுறேன். ஸோ அதனால் யாருமே வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கிறதுக்காண்டி தான் வீடியோ போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு இந்த சேனல்லையும் சரி, நான் 1,00,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறேன் அந்த சேனல்லையும் சரி, ஸோ எதுலேயுமே எனக்கு வந்து வருமானம் அப்படின்றது கிடையவே கிடையாது. இந்த சேனலில் இது வரைக்கும் கிடையாது, இனிமேல் வருதான்னு தெரியாது. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிறைய பேர் பணம் எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. பணம் செப்டம்பர் 2ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதி வந்து எம்டி அவர்கள் வெளியே வந்த உடனே வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து எல்லாத்துக்கும் சொல்ல போகிறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன சர்ப்ரைஸாக வேணாலும் இருந்துட்டு போட்டும், ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வந்து பேமெண்ட்டை போட்டுட்டா எல்லாரோடைய கஷ்டமும் வந்து குறைஞ்சிரும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நிறைய பேர் வந்து கேட்கலாம், அந்த ஆளே வந்து இப்போ தான் வெளியே வந்திருக்காரு, வந்தோடனே அவர்கிட்ட போய் பணம் பண்ணுனீங்கன்னா எப்படிங்க, நீங்களே இப்படி ஏங்க வீடியோ போடுறீங்க அப்படின்ற போல் சில நபர் வந்து கேட்கலாம். பட் இருந்தாலுமே வந்து நிறையா பேர்த்தோட ஒரு நம்பிக்கை வந்து இதுதான். நிறைய பேர் மைண்டில் வந்து இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. நிறைய பேருமே வந்து இதைத்தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டு எனக்கு வந்தோன்னே பணத்தை கொடுங்க அப்படின்ற போல தான் எக்கச்சக்கமான நபர்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து பணத்துக்கு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த அமௌண்ட்டு வந்து 1 மாதம் 2 மாதம் இந்த கேப்பில் வந்து எல்லாத்துக்கும் அமௌண்ட்டை போட்டு முடித்து எல்லாரும் அவங்கவுங்க கடனை வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்பயும் போல் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து நல்லா ஈஸியாக சிம்பிளாக வந்து அப்படியே கொண்டு போகலாம். அவங்கவுங்க வாழ்க்கையை வந்து எளிதான முறையில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சு கொண்டு போகலாம். ஸோ இது வந்து என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே எல்லா கமெண்ட்டையும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான மைவி3 அப்டேட்டுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.